திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் தற்போது பரபரப்பு புகாரை கொடுத்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது தேவஸ்தானம் போலீசில் புகார் அளித்துள்ளது. திருப்பதி கோயிலுக்கு விநியோகித்த நெய்யில் கலப்படம் செய்ததாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது தேவஸ்தானம் தரப்பில் தற்போது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி கோயிலுக்கு விநியோகித்த நெய்யில் கலப்படம் செய்ததாக அந்த புகார் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளை மீறி நெய்யில் கலப்படம் செய்து 4 டேங்கர் லாரிகளில் விநியோகம் செய்ததாக ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது தற்பொழுது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது தேவஸ்தானம் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், போலீசில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகார் மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பிரசாதங்கள் தயார் செய்வதற்கும் மற்றும் பூஜைகளுக்கு பயன்படுத்துவதற்காக நெய் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு தினந்தோறும் ஒரு நாளைக்கு 15,000 கிலோ நெய் பயன்படுத்தக்கூடிய நிலையில் பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டு அதன் பேரில் வழங்கப்படுகிறது. அவ்வாறு திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் பால் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு கடந்த மே மாதம் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அதன்படி ஏற்கனவே அவர்கள் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் 6 டேங்கர்கள் நெய் சப்ளை செய்தனர். அந்த நெய் கொண்டு லட்டு பிரசாதம் உள்ளிட்டவை தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் அதே நிறுவனம் 4 டேங்கர்களை மீண்டும் அனுப்பி வைத்தனர். அந்த 4 டேங்கரில் அனுப்பிய நெய்கள் சரியான முறையில் இல்லை என உறுதி செய்யப்பட்டு அதனை பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. அந்த சோதனையில் அதில் கலப்படங்கள் செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்படும் நிலையில் இது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஐஜி தலைமையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று விசாரணை தனிப்படை விசாரணை குழு அமைத்துள்ளார். இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கொள்முதல் பிரிவு பொது மேலாளர் முரளி கிருஷ்ணா திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் ஏஆர் பால் உற்பத்தி நிறுவனமான அந்த நெய் சப்ளை செய்த நிறுவனத்தின் மீது புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.